ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறோன்னா, ஒரு ஆஃப்டர்நூன் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். பாப்பா என்ன லஞ்ச் பண்ணுறேன், பாப்பாவுக்கு என்ன ஃபுட் கொடுக்குறேன், அதெல்லாம் காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாப்பா வந்து ஏபிசிடி எழுதி காட்ட போகிறாங்க. காட்டுதாரோ ஏபிசிடி எழுது, எழுது. அம்மா சொல்லி கொடுத்தல, எழுது. தலையெடு. ஏய், எழுது. இதான் ஏவா? அம்மா எழுத சொல்லி கொடுத்தல. அம்மா எழுத சொல்லி கொடுத்தல, எழுது எழுது. பாப்பாவுக்கு வந்து எக் ரைஸ் தான் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி வெங்காயம், தக்காளி, 2 எக் போட்டால் போதும். 2 எக் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இதில் ஆயில் ஊற்றிக்கணும். கீ இருந்தால் கீ சேர்த்துக்கோங்க. இது நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் அது நல்லா எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சீரகம் சேர்த்து நல்லா இது பண்ணிக்கோங்க. வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளி போட்டுடலாம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். பாப்பா இதுதான் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவா, அதனால தான் இது பண்ணுறேன். தக்காளி போட்டதும் அது வதங்கிறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் மஞ்சள்தூள் லைட்டாக போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் லைட்டாக போட்டுக்கோங்க. எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ ஒரு 2 எக்கு உடைச்சு ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும்.
எக் நல்லா குக் ஆனதும் ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ ரைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரைஸ் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வந்து லஞ்சுக்கு கூட பசங்களுக்கு வந்து லஞ்ச் கட்டும்போது கூட இந்த மாதிரி ரைஸ் பண்ணி பொட்டேட்டோ ஃப்ரை அந்த மாதிரி பண்ணி கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், இதுதான் இன்னைக்கு எங்களோட லஞ்ச். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் லஞ்சு. சாப்பிட்டுட்டு இருக்கோம். பாப்பா அவளே சாப்பிடுவா பாருங்க. சாப்பிடு. சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கான்னு சொல்றியா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? இன்னொரு வயசா நீயே எடுத்து சாப்பிட்டு முடிச்சுட்டியா? எல்லாமே நீயே எடுத்து சாப்பிடுவியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ பாப்பா என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்க. என்ன பண்ணிட்டு இருக்கா பாருங்க. தாரு என்ன சாப்பிட்ற? என்னது அது? அது என்ன? அது பேர் என்ன? அது பேர் என்ன சொல்லு? காட்டு, இப்படி முன்னாடி திருப்பி காட்டு. அது பேர் என்ன? எது? நான் தின்னுவேனா? நான் சாப்பிடுவேன்ல அப்படி சொல்லணும். சொல்லு. அது என்னது? எதுமா? ஊறுகா. அது பேர் என்ன? பிடிச்சிருக்கா பாப்பாக்கு? அது எவ்வளோ பிடிச்சிருக்கு? எங்க சாப்பிட்டு காமி. சூப்பரா இருக்கா? சரி, உன்னோட அக்கா பொம்மை எடுத்துட்டு வந்து காட்டு தங்கோ. சொல்லு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட அக்கா பொம்மை. சொல்லு. நல்லா இருக்கா? கேளு. சரி, அம்மா கொஞ்சம் கூட சாப்பிட்றது. என்னமோ எம்டி வருமா? எரியுமா? காரமா? நீ சாப்பிட்றியா? எனக்கு கொஞ்சம் கொடுத்தாங்கோ. சாப்பிடக்கூடாதா?
வருமாடி அப்ப நீ ஏன் சாப்பிடுற? என்ன தங்க பண்ற? மதியம் பாப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அப்படியே தூங்க வச்சுட்டேன். அவள் டான்ஸ் ஆடிருக்கா, அது எப்படி ஆடிருக்கான்னு பாருங்க. அப்புறம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, அதை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.